வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு சில ஏகாதிபத்திய மனங்களின் ஆறுதலுக்காக ஏன் ஹிந்தியை திணிக்க வேண்டும்? மும்மொழி கொள்கையால் வெற்றியடைந்த மாநிலங்களை காட்டுங்கள் என்ற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் வீடியோவை பதிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. Tell me one place where a three-language formula in this country has yielded better results than the state of Tamil Nadu, and explain to me why. தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் பாஜக ஆட்சியாளர்களின் ரகசிய திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். தமிழ்நாட்டில் ஆதிக்க ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் எனவும் சாடல். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. தமிழகத்தில் மீண்டும் மன்னராட்சி வரக்கூடாது எனவும் பேச்சு. நிதிதான் அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக நாங்கள் கூறவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே ராஜ்யசபா சீட் உறுதியானதாக பிரேமலதா தெரிவித்திருந்த நிலையில் இபிஎஸ் மறுப்பு. அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்கள் ஏதாவது சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஏதாவது சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் மறுத்த விவகாரம். செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபமாக சென்ற பிரேமலதா விஜயகாந்த். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது தொடர்பாக 6 மாதங்களுக்கு பின் கேளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி மழுப்பல். இதுவரை நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்த இபிஎஸ் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் தர மறுப்பு. நடக்கும் பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா? நாளை அறிவிக்கப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை பதில். சென்னை போயிட்டு நாளைக்கு 4 மணிக்கு பத்திரிகையாளர் கையெழுத்து எல்லாம் நான் பேசுறேன். நிக்கிறீங்க, அதனாலதான் நான் பேசுறேன். ஏன்னா அந்த அவசர சென்னை தியாகராய நகரில் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சந்திப்பு. கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு. உறுதிமொழி வாசிக்கும் நிகழ்வில் பெண்ணின் வளையலை உருவி விளையாடிய திமுக கவுன்சிலர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடந்த திமுக விழாவில் சம்பவம். தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் போராடுவோம்.
கடைகள் மற்றும் குளிர்பான விற்பனை நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறைக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மதுரை அலங்காநல்லூரில் புதிதாக அமைக்கப்பட்ட விளையாட்டு அரங்கத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி அரங்கத்தின் உட்கட்டமைப்பை ஆய்வு செய்தார். சிலை கடத்தல் வழக்கில் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுகிறார் பொன் மாணிக்கவேல். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தரப்பில் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் 69 பேரை பலி கொண்ட விஷச்சாராய மரண வழக்கு. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கோவிந்தராஜ், பரமசிவம், தாமோதரன் மற்றும் விஜயா ஆகியோரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. காரைக்குடி மாநகராட்சி அலுவலக வாயிலில் கத்தியால் கையை அறுத்துக் கொண்ட பெண் காசாளரால் பரபரப்பு. அதிக பணிச்சுமை மற்றும் மாநகராட்சி ஆணையர் தொடர்ந்து மிரட்டல் விடுப்பதாக கண்ணீர். நில அபகரிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசாரின் மறு ஆய்வு மனுவை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநர் பொறுப்புக்கு தகுதியற்றவர் ஆர்.என். ரவி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். வரலாற்று அறிவு சிறிதும் இல்லாமல் ஆர்.என். ரவி கதை அளந்து இருப்பதாக காட்டம். இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் திருமாவளவன். லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி இளையராஜா தனது சிம்போனியை அரங்கேற்ற உள்ள நிலையில் வாழ்த்து. முல்லை பெரியாறு பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசு அமைத்த மேற்பார்வை குழுவின் முதல் கூட்டம் மார்ச் 22 நடக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு. கரும்புக்கான கொள்முதல் விலையாக டன்னுக்கு 3151 ரூபாயை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. 9.85% சர்க்கரை திறன் கொண்ட கரும்பு டன்னுக்கு 3267 நிர்ணயம். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிப்பு என்ற தரவுகளை அண்ணாமலை தர முடியுமா என கனிமொழி கேள்வி. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கிறது. பொதுச் செயலாளர் என். ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. அமமுக காற்றில் கரைந்த கற்பூரம் போல கரைந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி.
பற்றி நீங்கள் கருத்து சொன்னால் அல்லது கவலைப்பட்டால் அல்லது அக்கறையோடு நீங்கள் சொல்லுகிற அறிவுரை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கட்சி அமமுக தொடங்கிய நாளிலிருந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதில் எந்த அரசியல் காரணமும் இல்லை, தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். கொரோனா காலத்தில் கடன் தொகைக்கு அதிக வட்டி விதித்த தனியார் வங்கிக்கு எதிரான புகாரை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரிசர்வ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டிலேயே உயர்கல்வியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம். நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. இந்தியாவில் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது என்பது நம்முடைய மாநிலத்திற்கு இருக்கிற சிறப்பு. அதற்கு அடிப்படை காரணம், இதற்கு தொடக்க கல்விக்கு அரும்பாடுபட்ட அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை கட்டி போதைப் பொருட்களை வெளியேற்றினால் மட்டுமே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பள்ளிக்கூட வாயில்களில் மிட்டாய் விற்கும் காலம் போய் போதைப் பொருள் விற்கும் காலம் வந்துவிட்டதாகவும் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி விமர்சனம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம ஆண் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம். அதனால இது இந்த போதை பழக்கம் என்பது ஆண் குழந்தைகளுக்கும் தவறான ஒரு, அவங்களையும் அதில் நம்ம காப்பாற்றணும், பெண் குழந்தைங்களையும் காப்பாற்றணும், ஆண் இளைஞர்களையும் காப்பாற்றணும். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரி 5வது நாளாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதியில் தொடர் போராட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் ஏராளமானோர் குவிப்பு. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தீக்குளிப்பு போராட்டம் ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மீனவர்கள் அறிவிப்பு. தனக்கு எதிரான தேர்தல் வழக்கில் உள்ள சில குற்றச்சாட்டுகளை நீக்க கோரிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மனு தள்ளுபடி. தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட தயாளு அம்மாளுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை. தாயார் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது சகோதரர் மு க அழகிரி நேரில் சென்று கேட்டறிந்தனர். சேலத்தில் கட்சியில் இணைய வந்த மக்களை சரக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்ற அதிமுகவினர் உயிருக்கு ஆபத்தான முறையில் மக்களை அழைத்துச் சென்றது குறித்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. விளைநிலங்களை கோயில் நிலங்கள், வக்பு வாரிய நிலங்கள் என கூறி வகை மாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து 2 நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாயிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே விவசாய நிலத்திற்குள் தொழிற்சாலை கழிவுநீரை திறந்து விடுவதால் விவசாயம் முற்றிலுமாக பாதிப்பு. ஐயங்கோட்டை ஊராட்சி நிர்வாகமே ஆட்களை வைத்து கழிவுநீரை திறந்துவிடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. மதுரை எஸ்விபி நகரில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலர் ரங்கபாண்டியன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. ரங்கபாண்டி பணியாற்றும் ராமநாதபுரம் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் சிக்கிய நிலையில் நடவடிக்கை. திருவாரூரில் ஜல்லி எம்சான் விலையேற்றத்தை கண்டித்து போராட்டம். அரசு ஒப்பந்ததாரர்கள், கட்டுனர், கட்டுமான பொறியாளர்கள் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்பு.
பாளையங்கோட்டை கோட்டூர் சாலையில் வைகுண்டர் வீதி உலாவின் போது காவல்துறையினர் கண்டித்து மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் நடுவழியில் வைகுண்டர் சப்பரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் வன விலங்கு மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. சிங்கம், புலி உள்ளிட்ட வன விலங்குகளை ஆர்வமுடன் பார்வையிட்டு உணவு வழங்கி மகிழ்ந்தார். மகாராஷ்டிரா உணவுத்துறை அமைச்சர் தனஞ்சய் முண்டே ராஜினாமா. பஞ்சாயத்து தலைவர் கொலை வழக்கில் தொடர்புடையதாக புகார் எழுந்த நிலையில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக முடிவு. திருப்பதி மலையில் உள்ள நடைபாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம். பிற்பகல் 2 மணிக்கு மேல் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் மலையேற தடை தொடர்கிறது. கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான நந்தலாலா காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக பெங்களூருவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்ததாக தகவல். நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ஸ்ருதிஹாசன் பேட்டி. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வானிலை ஆய்வு மையம் தகவல்.